வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஹோண்டானுடைய எலிவேட் பிளாக் எடிஷன் கூட நின்றுக்கிட்டு இருக்கோம். எஸ், ஹோண்டா வந்து எலிவேட்டில் இப்போது சமீபத்தில் பிளாக் எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ போன ஃபெஸ்டிவல் சீசனுக்கு தீபாவளி டைமில் இந்த எலிவேட்டில் ஏபெக்ஸ் எடிஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது அது மிட் வேரியண்ட்டை பேஸ் பண்ணியிருந்தது. அப்புறம் விஎக்ஸ் வேரியன்ட்ஸ் அப்படிங்கிற மிட் வேரியன்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த ஏபெக்ஸ் எடிஷனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பிளாக் எடிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ZX அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலிவேட் பிளாக் எடிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளாக் எடிஷன் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு ஏன் இன்னைக்கு மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாமா? நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரியினுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்ஸ் அப்படிங்கிறது பிளாக் அப்படிங்கிற கலர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஃபோர்டு வந்து அவங்களுடைய கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சப்பவும் சரி, ஆர் எனி அதர் மேனுஃபேக்சரர் அவங்களுடைய கார்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாக் அப்படிங்கிற கலர்ல தான் கார்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவன் நம்ம ஊரில் கூட ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்து மோரிஸ் கார்களை 1950s காலகட்டத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பிளாக் அப்படிங்கிற ஒரு கலரில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காஸ்டிங் தான். ஸோ பிளாக் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி கொஞ்சம் விலை கம்மியான ஒரு கலராக இருந்தது. அதை தான் வந்து ஆட்டோமொபைல்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இப்போது 90s காலகட்டம் 2000s காலகட்டம் வந்தோம் அப்படின்னா எல்லா கார் மேனுஃபேக்சரருமே அவங்களுடைய கார்ஸில் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு 5-6 கலர்ஸில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு கலராக பிளாக் இருந்தது. பட் இப்போது ஒரு மேபி இந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி காலகட்டத்தில் இருந்துன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேண்டமிக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து பிளாக் அப்படிங்கிற கலரை எக்ஸ்க்ளூசிவ் கலராக எல்லா பிராண்ட்ஸும் மாற்றிட்டாங்க. ஒரு 6-7 கலரில் அந்த காரை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அதில் வந்து அந்த பிளாக்கை மட்டும் தூக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த பிளாக் அப்படிங்கிற கலருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலிகெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் மக்கள் மனசில் இருக்குது, பையர்ஸ் மனசில் இருக்குது. ஸோ இந்த பிளாக் அப்படிங்கிற கலரை ஒரு ப்ரீமியம் வேரியண்ட்டாகவே நம்ம சேல் பண்ணலாம், இந்த கலருக்காக மட்டுமே ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டாங்க. அதன் விளைவாக இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த கார்லையுமே உங்களுக்கு பிளாக் இல்லை. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டில் பிளாக் இருந்தது, வென்டோ, வர்னா, எல்லா பிராண்ட்ஸ்லையுமே, மாருதி, ஹுண்டா எல்லாத்துலேயுமே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிளாக்கை எக்ஸ்க்ளூசிவாக சேல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா எல்லா பிராண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த பிளாக் பேஸ்ட் எடிஷன்ஸை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் நெக்ஸா அப்படிங்கிற அந்த ப்ரீமியம் ரேஞ்ச் இருக்குல்ல, அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் கார்ஸில் நீங்கள் இக்னிஸில் ஆரம்பித்து கிராண்ட் விட்டாரானுடைய முன்னாடி வெர்ஷன்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு எடிஷன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா மாருதியை தொடர்ந்து டாடா வந்து டார்க் எடிஷன், #டார்க்னு சைடில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி அந்த டார்க் எடிஷன்ஸை வந்து உங்களுக்கு ஹேரியரில் ஆரம்பித்து அப்புறம் நெக்ஸானில் கொண்டு வந்தாங்க, சஃபாரியில் கொண்டு வந்தாங்க. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்த் எடிஷன் அப்படின்னு ஹேரியர் சஃபாரியில் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு மேட் பிளாக்ல கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா கியா வந்து அவங்களுடைய செல்டாஸில் உங்களுக்கு மேட் பிளாக் வெர்ஷன்ஸும் கொடுத்தாங்க. ஈவன் எம்ஜி கூட பார்த்தோம்னா பிளாக் ஸ்டார்ம் அப்படிங்கிற எடிஷன் வந்து வச்சிருக்காங்க பிளாக் கலருக்கு. அண்ட் ஈவன் மஹேந்திரா கூட விதிவிலக்கல்ல உங்களுக்கு சமீபத்தில் ஸ்கார்பியோனுடைய கார்பன் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக்ல. ஈவன் XUV 700 கூட உங்களுக்கு அந்த நெப்போலி பிளாக்னு ஒன்று வருது. அதில் கூட இந்த குரோம் இன்சர்ட்ஸ் எல்லாம் கூட இல்லாமல் ஃபுல் ஆல் பிளாக் வெர்ஷன் ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி இந்த பிளாக்குக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத மேனுஃபேக்சரர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க, கன்சியூமர்ஸ் ரெடியாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி அதை ஒரு எடிஷனாக பிளாக்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி ஹோண்டா அவங்களுடைய எலிவேட் அப்படிங்கிற இந்த SUV மாடலில் அவங்க வந்து பிளாக் கலரை இன்கார்பரேட் பண்ணி பிளாக் எடிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மேட்டர்னா, பிளாக் எடிஷனில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் எடிஷன், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்து சில்வரில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய குரோம் லைன், ஹோண்டானுடைய அந்த சிக்னேச்சர் குரோம் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு குரோம்லேயே இருக்கும். பட் இதுலேயே உங்களுக்கு சிக்னேச்சர் பிளாக் அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு இதெல்லாமும் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு மேஜரான விஷயம். ஸோ இந்த பிளாக் எடிஷன்லேயே அவங்க வந்து 2 டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிளாக்லேயே தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பிளாக் கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு பேர்ல் பிளாக் கலர். ஸோ இது வந்து ஒரு கிளாசி பிளாக் வித் அந்த மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸோட இருக்கிறதுனால இது வந்து பேர்ல் பிளாக் கலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஹோண்டா எலிவேட்னுடைய பிளாக் எடிஷனை நாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது மவுண்ட் ரோட் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சுந்தரம் ஹோண்டாவில். இன்றைக்கி நமக்கு வெஹிக்கிளை ப்ரொவைட் பண்ணது அவங்க தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் ஹோண்டா கார்ஸை செக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த சுந்தரம் ஹோண்டாக்கு வாக்இன் பண்ணி செக் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துட்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பேசிக்காக இந்த பிளாக் எடிஷன் எலிவேட்டில் ஏதாவது மெக்கானிக்கல் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த கலர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் டீடைல்ஸ்குள்ளே அப்படியே போயிட்டு நம்ம பிளாக் எடிஷனுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த
வரைக்கும் உங்களுக்கு இது எஸ்யூவி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளாட்டாக அப்படியே அப்ரப்டாக கட் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹோண்டா வந்து இந்த எலிவேட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு ப்ராமினென்ட்டான இந்த ட்ரெப்பிசாய்டல் கிரில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்சர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிளாக்ல வருது. ஸோ இந்த கிரில்லில் வந்து ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே சிமிலர் ஆனது தான். அண்ட் இந்த ப்ரீதிங்காக இந்த கிரில்லுடைய லோயர் பார்ட் மட்டும் உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ரேடியேட்டர் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஹோண்டானுடைய ஒரு பெரிய லோகோ. ஆக்சுவலாக இந்த பிளாக் எடிஷனில் 2 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து நார்மல் பிளாக் எடிஷன். இந்த குரோம் லிப் வந்து உங்களுக்கு இந்த ஹோண்டா சிக்னேச்சர் லிப் வந்து உங்களுக்கு வந்துருது. அண்ட் அதுக்கு இந்த 2 பார்ட்ல இருக்கிற மாதிரியான இந்த ஹெட்லாம்ப் டிசைன். ஸோ இது வந்து ஒரு ஆல் எல்இடியில் இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு எல்இடியில் டிஆர்எல் வந்துருது. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டரில் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு பிளாக் மசலும் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஏர் டேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெருசாக உங்களுக்கு டிசைன் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்லாட்டட் டைப்பில் இருக்கு. கீழே வந்து ஒரு சில்வர் கிரேல ஒரு ஸ்கிட் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிட் பிளேட்டும் உங்களுக்கு சிக்னேச்சர் பிளாக்ல ஃபுல் பிளாக்லயே இருக்கும். அண்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம்னா இந்த பிளாக் எடிஷன்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த பிளாக் கலர் போக அலாய் வீல்ஸும் வந்து உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இந்த ZX டாப் அண்ட் வேரியன்ட்ல உங்களுக்கு டியூவல் டோன்ல டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இது வந்து பிளாக் எடிஷன் அப்படிங்கிறதுனால ஃபுல்லி பிளாக் பெயிண்டட் அலாய் வீல்ஸ் தான் கிடைக்குது. அதில் உங்களுக்கு ஹோண்டா லோகோ குரோம்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துருது. ரியர்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க இந்த எலிவேட்டில். அண்ட் இங்கே டோருக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த சில்வர் கலர்டு இன்சர்ட் வந்து வருது. கீழே உங்களுக்கு இந்த டோர்னுடைய இந்த ஓப்பனரோட சேர்ந்து ஓப்பன் ஆகிற மாதிரி அது கீழே உங்களுக்கு பிளாக் கலரில் ரன்னிங் போர்டு ஒன்று வந்துடுது. அண்ட் மேலே ரூஃபில் சில்வர் கலர்டு ரூஃப் ரெயில்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக் எடிஷன் அப்படிங்கிறதுனால. அண்ட் இது டாப் அண்ட் ZX வேரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு மேலே உங்களுக்கு சன்ரூஃப் ஒன்று வந்துடுது. பேனராமிக் சன்ரூஃப் இந்த எலிவேட்டில் கிடையாது. அண்ட் ரிப்டு ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க ரிஜிடிட்டிக்காக. அண்ட் அப்படியே பின்னாடி வந்தோம்னா பிளாக் கலரில் ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்கு. அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸும் உங்களுக்கு வந்து பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்துருது. அண்ட் இந்த டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் எலிவேட்டில் உங்களுக்கு 17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 215/55R17 வீல்ஸ் தான் உங்களுக்கு இந்த எலிவேட்டில் கிடைக்குது. ஸோ இந்த மெக்கானிக்கல்ஸ்லையோ இந்த சைஸஸ்லையோ எந்த விதமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஏஸ்தட்டிக்கான சேஞ்சஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு இந்த எலிவேட் பிளாக் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டில் வைப்பர், வாஷர், டீஃபாகர் 3மே வந்து உங்களுக்கு வந்துருது. அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ரியர் ஸ்பாய்லர் மாதிரி, ஆக்சுவலாக ரியர் ஸ்பாய்லர் கிடையாது, பட் ரியர் ஸ்பாய்லர் மாதிரி மெட்டல்லே வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி வருது. அண்ட் இந்த இடத்துல ஹோண்டாக்கான லோகோ அண்ட் ஒரு கனெக்டட் எல்இடி செட்டப் மாதிரி ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எல்இடி வந்து உங்களுக்கு இதோட கட் ஆகிடுது. பட் இந்த பிளாஸ்டிக் போர்ஷன் மட்டும் அப்படியே இந்த ரிஃப்ளெக்டர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. அண்ட் ஒரு ஆல் எல்இடி டெயில் லேம்பானா இல்லை, உங்களுக்கு வந்து இந்த பிரேக் லைட் மட்டும்தான் எல்இடி. அண்ட் இண்டிகேட்டரும் அப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதையும் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆர் இந்த பிளாக் எடிஷன் வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் பிளாக்கை லவ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து பிளாக் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் இந்த ஐவிடெக் அப்படிங்கிற பேஜிங், ஹோண்டா பேஜிங், அப்புறம் இந்த எலிவேட்டுக்கான பேஜிங் இதெல்லாமே வந்து உங்களுக்கு டீக்ரோம் பண்ணி பிளாக் அவுட்டாக பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படியே வந்தோம்னா பாட்டம் போர்ஷன் ஆஃப் த பம்பர் வந்து உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு பிளாக் தான். ஆக்சுவலாக இது பிளாக் கலர்லேயே இருக்கிறதுனால இது பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. இது வந்து நாட் பெயிண்டட் சர்ஃபேஸ், அதாவது இது வந்து பெயிண்ட் ஆகாத சர்ஃபேஸ். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார் வருது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கன்சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிட் பிளேட் வந்து அந்த கிரேஷ் சில்வரில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் சிக்னேச்சர் பிளாக்ல இதுவும் வந்து உங்களுக்கு பிளாக்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 458 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட் ப்ரொவிஷன் ஒன்று வந்துருது. அண்ட் ஃபுல்லாக கார்பெட்டிங் அண்ட் பிளாஸ்டிக்கில் நீட்டாக வந்து கன்சீல் பண்ணியிருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் சீட்ஸோட ரியர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பார்சல் ஷெல்ஃப் ஒன்று இருக்குது. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து அலாய் கிடையாது, உங்களுக்கு நார்மல் ஸ்டீல் ரிம் தான். பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. 16 இன்ச்சில் ரிம் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு 17 இன்ச்சில் வரும். இது வந்து உங்களுக்கு ஸ்டீல் ரிம் வந்து 16 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு டூல் கிட்டோட வந்துருது. ஸோ நீட்லி லேயர்டான ஒரு பூட் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு எலக்ட்ரிக் பூட் டெயில் கேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபியூல் லிட்டுக்கான ஓப்பனர் வந்து வெஹிக்கிளோடைய லெஃப்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க ரியர் இன்டீரியர்னுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது ஃபுல்லாக பிளாக் எடிஷன் அப்படிங்கிறதுனால இந்த டாப் அண்ட் ZX வேரியண்ட்டில் நார்மலாக பிளாக் எடிஷன் இல்லாமல் நார்மல் கார்ஸில் ஒரு ப்ரௌன் கலர்டு இன்டீரியர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பிளாக் இன்டீரியர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஆல் பிளாக் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் இந்த பிளாக் லெதரேட்டில் ஒரு பிளாக் ஸ்டிச்சிங்கோடு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்போ படுற இடமும் உங்களுக்கு இந்த பிளாக் கலர் மெட்டீரியல் தான் இருக்குது. கொஞ்சம் குஷனிங்கோட
கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் ஹேண்டில் இருக்குது, பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச். இது வந்து ஒரு கன் மெட்டல் கிரே மாதிரியான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்விட்டர் பிளேஸ்மெண்ட் இருக்குது, அதை சுற்றியும் ஒரு கிரே கலர் ஃபினிஷ் இருக்குது. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பேஸும் இங்கே ஒரு 1/2 லிட்டர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்க்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பச்சர் இருக்குல்ல, இந்த எஸ்யூவி வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த அப்பச்சர் தான். என்ன சொல்றது, இந்த ஒரு ரெக்டாங்குலரான இந்த அப்பச்சர் இருக்குல்ல, ஸோ ஹெட்டை வந்து ரொம்ப மைண்ட் பண்ணி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக உட்காரலாம், எந்திரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்யூவி டைப் கார்ஸ் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சீட் கவர்ஸ் வந்து பிரிக்கல, இது வந்து புது காரு, அன்ரிஜிஸ்டர்ட் காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ZX பிளாக்குக்கான சீட்ஸ் இது. ஸோ இந்த பிளாக் கலர்டு இந்த லெதரட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ ரியரில் சென்ட்ரலில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இதுதான் இந்த மெட்டீரியல். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு 3 பேசஞ்சருக்குமே ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3மே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 பேசஞ்சர் வந்து ஓரளவுக்கு தாராளமாக உட்காரலாம். அண்ட் 3 பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துருது. அண்ட் இந்த ஹெட்ரெஸ்ட்டில் கூட பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்கூப் டவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தலை வந்து தூங்கும்போது இப்படி ஆடாமல் இருக்கிறதுக்காக பிடிச்சிக்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்கூப் டவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிக்ளைண்டான ஆங்கிளில் தான் இருக்குது இந்த ரியர் சீட்டு. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் தை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 70%, 75% கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ஹோண்டா சிட்டியை விட இதில் கொஞ்சம் பெட்டரான ஒரு தை சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஹெட்ரூமும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் கிடையாது, ஒரு ஃப்ளாட்டான ரூஃப் லைன் அப்படிங்கிறதுனால ஹெட்ரூம் வந்து பெட்டராக இருக்குது. நான் 6'1", ஸோ எனக்கு வந்து பெருசாக ஸ்கிராப்பிங் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கொலாப்சபிள் டைப்பில் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூஃப் லைனர் இந்த அப்போல்ஸ்ட்ரி வந்து ஒரு ஆஷ் கலரில் ஒரு கிரே கலரான அப்போல்ஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதையும் வந்து கொஞ்சம் ஒரு பிளாக்கிஷ் அப்போல்ஸ்ட்ரியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா பிளாக் ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு ஃபுல்லாக ஆல் பிளாக்காக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக விரும்புவாங்க. ஆனால் என்ன மேட்டர்னா கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா கூட இந்த பிளாக் கலர்டு இன்டீரியர்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் பிளாக் டிண்டெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவுமே ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஃபீல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பிளாக் விரும்புகிறவங்க கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன நம்பிக்கை. அண்ட் இங்கே ரூஃபில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்டீரியர் லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்சோட இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ரைட் சைடில் மட்டும் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, பட் லெஃப்ட் சைடில் அந்த ஹூக் வந்து கொடுக்கல. அண்ட் லெக் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு லெக் ரூம் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்டு கீழேயும் நம்ம வந்து காலை வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லெதரட் சீட் கவர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே டிரைவர் சீட் பின்னாடியும் இருக்குது, கோ பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடியுமே இருக்குது. அண்ட் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஒரு குரோம் ஸ்ட்ரிப் வரும்ல, அதெல்லாமும் கூட உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சில்வரில் குரோமில் வரும், அதெல்லாமும் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. அண்ட் ஏசிக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா சிட்டியில் 2 12 வோல்ட் சாக்கெட் இருக்கும். இந்த எலிவேட்டில் ஒரு 12 வோல்ட் சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் போதுமான அளவு தான், மேபி யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர்னு சொல்லலாம். பட் ஒரு சின்ன ஹம்ப் ஒன்று இருக்குது. பட் தேர்ட் பேசஞ்சருக்கு பெருசாக டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ தேர்ட் பேசஞ்சர் இங்கே உட்காரலாமா அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். எனி கார்லேயுமே டைட்டாக தாங்க இருக்கும். தேர்ட் பேசஞ்சர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் தான். எனிவே இது வந்து ZX வேரியண்ட்டை பேஸ் பண்ணது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேலே இந்த சன் ரூஃப் ஒன்று உங்களுக்கு வந்துருது. பேனராமிக் சன் ரூஃப் எலிவேட்டில் கிடையாது. ஸோ நார்மல் சன் ரூஃப் தான். ஸோ அதுக்கான ஃப்ளாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்னுடைய இந்த சீட் பெல்ட்டும் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளாக கொடுக்கல. ஹோண்டா சிட்டிலையும் கொடுக்கல, இந்த எலிவேட்லையும் கொடுக்கல. அண்ட் இந்த சன்ரூஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு ரியர்ல ஹெட்ரூம்காக ஸ்கூப் டவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடும் ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோண்டா வந்து அவங்களுடைய சிக்னேச்சரா 360 டிகிரி கேமரா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த லேன் வாட்ச் கேமரா கொடுப்பாங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடு மோட்டரைஸ்டு சைட் மிரருக்கு கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு லேன் வாட்ச் கேமரா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற லேனை வந்து அது வந்து உங்களுக்கு வாட்ச் பண்ணி சொல்லும். அண்ட் அதே மாதிரி ஹோண்டா வந்து இந்த குரோம் பீஸ் இருக்குல்ல, இந்த குரோம் லிப்பு, இந்த கிரில்லுக்கும் இந்த ஹெட்லாம்புக்கும் மேலே வரக்கூடிய இந்த குரோம் லிப்பு வந்து காமனாக அவங்களுடைய 3 கார்லையுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட் மிரர் வந்து உங்களுக்கு இந்த ஏ பில்லர்லேருந்து வராமல் இந்த டோர்லேருந்தே பாப் அவுட் ஆகி வர மாதிரியான டிசைனும் வந்து எல்லா கார்ஸ்லையுமே 3 கார்ஸ்லையுமே அமேஸ் சிட்டி அண்ட் எலிவேட் 3த்துலையுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஆஃப்செட்டில் இருக்கும். ஸோ இது வந்து இங்கே மூவ் பண்ணால் இந்த இடத்துல தானே வரணும், பட் இது கொஞ்சம் தள்ளி வருது இல்லை. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டை குறைக்கிறதுக்காகவும் பெட்டரான விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டரைஸ் சைட் மிரர் தான், அதுலேயும் உங்களுக்கு சைடில் வந்து இண்டிகேட்டர் வந்து வந்துருது எல்இடியில். அண்ட் ஃப்ரண்ட் டோருக்கும் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் வந்துருது 2 பக்கமும். அண்ட் பி பில்லரும் வந்து உங்களுக்கு லைட்டாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லா எலிவேட்லையுமே பிளாக் அவுட்டாக தான் வரும். இது வந்து ஒரு மேட் பிளாக்ல இருக்குது. பட் இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால இது பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியல. எனிவே நம்ம ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு ஆல் பிளாக் தான். ஒரு கிளாஸ் பிளாக்னுடைய ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த லெதரேட் மெட்டீரியல் வருது. இந்த எல்போ போடுற இடம், இந்த இடம். ஸோ ஒரு ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது 2 இடத்துலையும் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. 4 டோரும் பவர் விண்டோஸ். இந்த டிரைவர் சைடு மட்டும் ஒன் டச்சில் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் விண்டோஸ்க்கான சைல்ட் லாக் பட்டன் அண்ட் லாக் டோர் அண்ட் டோர்ஸ்க்கான லாக் அன்லாக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ்க்கான இந்த ஸ்க்ரோலர் பட்டன்ஸோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம ஹோண்டா சிட்டியில் பார்க்குறதா அதே ஸ்விட்ச் கியர் தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் இங்கே நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எலிவேட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கொடுக்கல. பட் 3-way அட்ஜஸ்டபிள் தான். பட் இந்த ஹைட் வந்து நீங்கள் பம்ப் பண்ணி பண்ணுற மாதிரி எல்லாமே மேனுவல் சீட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்லையும் நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த லெதரேட் பிளாக் லெதரேட் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. ஸோ நார்மல் ZX-ல உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் வரும். பட் இந்த பிளாக் எடிஷனில் இந்த பிளாக் லெதரேட் வருது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் எலிவேட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. சேம் டேஷ்போர்ட்னுடைய அந்த லுக் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான். பட் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பிளாக் அவுட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளாஸ் பிளாக் ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு குரோம்லாம் வர இடங்கள்லாம் கூட உங்களுக்கு கிளாஸ் பிளாக்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடமும் உங்களுக்கு கிளாஸ் பிளாக்ல வருது. ஸோ 4 ஏசி வெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. அந்த ஏசி வெண்ட்டை சுற்றியும் உங்களுக்கு கிளாஸ் பிளாக் இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு கிரானுலரான ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சீட்னுடைய அதே மெட்டீரியலில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் டச்சோட கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளவ் பாக்ஸ் ஒன்று, யூசபிளான ஒரு க்ளவ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இது டாப் அண்ட் வேரியண்ட்டை பேஸ் பண்ணதுன்றதுனால இங்கே உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று வந்துருது. இந்த இடத்துல உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இருக்குது. அண்ட் இங்கே 2 USB A போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட்டுக்கான அந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ இந்த CVT கியர் பாக்ஸ்க்கான கியர் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், அப்புறமா ஸ்போர்ட் வேரியண்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கியர் ஸ்டிக்கு பின்னாடி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பார்க்கிங் பிரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ்வலாக ஒரு க்ரோம் டிப் ஒன்று வரும். இது பிளாக் எடிஷன்றதுனால அந்த க்ரோம் டிப்பு மிஸ்ஸிங் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா சாஃப்ட் டச்சில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ம் ரெஸ்ட்டுக்கு கீழேயும் உங்களுக்கு ஒரு யூஸபிளான ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆர்ம் ரெஸ்ட் மேலேயும் உங்களுக்கு அதே லெதரேட் மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரண்ட் ஹெட் ரெஸ்ட்லையும் உங்களுக்கு வந்து இந்த தலையை வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஹெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் 2 பக்கமும் உங்களுக்கு லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா சிட்டியில் வந்து இன்னும் எல்இடியில் மாற்றலை, ஹாலஜனில் தான் இருக்குது. அண்ட் டிரைவர் சைடு இந்த சன் வைசரில் வந்து உங்களுக்கு மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க, லைட் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த பேசஞ்சர் சைட்லேயும் உங்களுக்கு லைட்டும் இருக்குது, மிரரும் இருக்குது. ஸோ டிரைவர் சைடில் லைட் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. எனிவே அண்ட் பெசல்லே இல்லாத ஒரு இன்சைடு ரியர் வியூ மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிம்மிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பெசல் விசிபிளாக தெரியல. பட் இதில் பார்த்தோன்னா ஒரு டியூவல் கலர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஏடாஸ்க்கான அந்த கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமராக்கான போர்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஏடாஸ் வந்து உங்களுக்கு கேமரா பேஸ்ட் ஏடாஸ் தான், ரேடார் பேஸ்ட் ஏடாஸ் கிடையாது. பட் நல்லாவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஏடாஸ் சிஸ்டம் தான். நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஒரு ஹோண்டானுடைய 3 ஸ்போக் ஸ்டேரிங். இது ZX டாப் அண்ட் வேரியண்ட்டை பேஸ் பண்ணதுன்றதுனால உங்களுக்கு லெதர் ராப்டு ஸ்டேரிங் வீல் இருக்குது, ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டேரிங் வீலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் இந்த ஸ்க்ரீனுக்கானது ஒரு 12.3 இன்ச்சில் உங்களுக்கு ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஹோண்டா கனெக்ட் அண்ட் அலெக்ஸா, அதுக்கப்புறமா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துருது. பட் அது கூட உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஹசார்ட் சுவிட்ச் வந்து உங்களுக்கு இந்த 2 ஏசி கண்ட்ரோல்ஸுக்கு நடுவில் ஹசார்ட் பட்டன் வந்து உங்களுக்கு வந்துருது. அண்ட் இந்த ஸ்டேரிங்கில் சென்டரில் உங்களுக்கு ஹோண்டாக்கான லோகோ இருக்குது, ஏர் பேக் வந்துருது. அண்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு சில்வர் ஃபினிஷில் வர இடம் வந்து கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக் எடிஷனுக்காக. இங்கே இருக்கிற பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறமா ஏடாஸ்க்கான பட்டன்ஸ், லேன் கீப் அசிஸ்ட், அப்புறம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ன்றதுனால ஸ்டேரிங் மவுண்டட் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து வந்துருது ப்ளஸ் மைனஸோட. அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஹெட்லாம்புக்கான ஸ்டாக்கும் வந்துருது. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல யூஸ்வலாக ஹோண்டா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டயலில் வந்து நீங்கள் வந்து அதனுடைய பேக் லைட் இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனும் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஸ்க்ரோலரும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூவல் லிட் ஓப்பனர் அண்ட் ஃப்ரண்ட் பானட் ஓப்பனர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் மட்டும் இருக்குது. ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான், பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் வருது. ஹோண்டானுடைய அந்த ஐவிடெக் இன்ஜின். ஸோ நம்ம ஹோண்டா சிட்டியில் பார்த்த அதே இன்ஜின் தான். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவிடெக் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் இது. அண்ட் இந்த
இன்ஜினுடைய பவர் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 121 PS பவரும் 145 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹோண்டா சிட்டியில் பார்த்த அதே ஸ்பெக் அண்ட் அதே டியூனிங் செட்டப்பில் தான் இந்த வெஹிக்கிளையும் கொடுக்குறாங்க. பட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸோடு கொடுக்குறாங்க. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கூட நீங்கள் ஒரு 7 ஸ்பீட் CVT, அதாவது 7 ஸ்பீட்னு சொல்ல முடியாது, 7 ஸ்டெப் CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த இன்ஜினுடைய ஸ்பெக் விஷயங்கள். அண்ட் இந்த இன்ஜின் கேபினுக்கு இந்த இன்ஜின் வந்து கண்டிப்பாக சின்னதாக இருக்குது. எல்லா ஹோண்டா கார்ஸ்லையுமே இன்ஜின் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக சின்னதாக இருக்கும். அண்ட் இந்த இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்டை பற்றி சொல்ல தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு சூப்பர்ப் ரிஃபைண்டான இன்ஜின். அண்ட் இது வந்து ஹோண்டானுடைய அந்த ஓல்டு டெக் இன்ஜின் தான், பட் இன்னும் பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. இப்போ எல்லாமே வந்து EVக்கான அந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் எல்லா கார் மேனுஃபேக்சரும் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால ஒரு நியூ ஜென் இன்ஜின் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா மேனுஃபேக்சர்கிட்டையுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இதனுடைய இன்சுலேஷனை பொறுத்து பார்த்தோம்னா ரியரில் ஃபயர் வாலில் மட்டும் கொஞ்சம் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பானட்டுக்கு கீழே நம்மளால் கொஞ்சம் இன்சுலேஷன் பார்க்க முடியுது. பட் இந்த இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்டுக்கு இன்சுலேஷன் பெருசாக தேவைப்படாது. அண்ட் இன்னொன்று பார்த்தோன்னா ஹோண்டா கார்ஸில் நீங்கள் அதை விசிபிளாகவே பார்க்கலாம். ஸோ பெயிண்டிங் வந்து இன்டீரியர் போர்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. பெயிண்டிங் இருக்காது, நம்ம அமேஸ் வீடியோ பண்ணும்போது கூட சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த எலிவேட்னுடைய பிளாக் எடிஷன் பண்ணும்போது கூட நம்மளால் அதை பார்க்க முடியுது. அண்ட் இந்த SUV டைப் லுக்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த பானட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பக்கமும் ஒரு பல்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு SUVனுடைய அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து இது கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் இந்த பானட் விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு டிரைவர் சீட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு ஃப்ளாட்டான பானட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கேமரா பேஸ்ட் ஏடாஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கேமரா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரியான கேமரா வந்து நீங்கள் அமேஸ்லையும் பார்க்கலாம், சிட்டிலையும் பார்க்கலாம், எலிவேட்லையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஏடாஸ் விஷயங்கள் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரனுடைய லைனப்பில் இருக்கக்கூடிய எல்லா கார்ஸ்லையுமே இருக்குது அப்படின்னா ஹோண்டானுடைய கார்ஸ் தான் சொல்லணும். ஸோ அமேஸ், எலிவேட், அப்புறம் சிட்டி, இது 3துலையுமே உங்களுக்கு ஏடாஸ் வந்துடுது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹோண்டா எலிவேட்னுடைய ZXல பிளாக் எடிஷன். இப்போ நம்ம பார்க்குறது பிளாக் எடிஷனில் சிக்னேச்சர் எடிஷன். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் பார்த்ததில் இந்த லிப் வந்து குரோமில் இருந்ததில்ல, இப்போ இதில் பார்த்தீங்களா இதுவும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் அவுட்டில் இருக்குது, பிளாக் பெயிண்டடில் இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்கிட் பிளேட் இருக்குல்ல, இது வந்து அதில் உங்களுக்கு அந்த சில்வரிஷ் குரோம் மாதிரி இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு இதுலேயும் பிளாக்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி தான், அதாவது அது வந்து கருப்பாக பயங்கரமாக இருக்கும், இது பயங்கர கருப்பாக இருக்குது. ஸோ அதுதான் விஷயம். அண்ட் அப்படியே இந்த சைட் ஃபெண்டருக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர், அதாவது எஸ்ன்னு போட்டு சிக்னேச்சருக்கான ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லோகோவுமே கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் குரோமில் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். இதில் என்ன மேட்டர்னா இந்த சிக்னேச்சர் பிளாக் எடிஷனில் எல்லாமே பிளாக்ல கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஹோண்டானுடைய லோகோவை தவிர இதையும் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டார்க் குரோமில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னமும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபுல் பிளாக்ல இது மட்டும் குரோம் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. மேபி உங்களுக்கு பயங்கரமான பிளாக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இது நீங்கள் வந்து டார்க் குரோம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டால் ஃபுல்லி பிளாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சிக்னேச்சர் பிளாக் எடிஷனை பொறுத்த வரைக்கும் சைடு லுக்ஸில் முக்கியமான 3 சேஞ்சஸ் அப்படின்னா இந்த ரூஃப் ரெயில் இருக்குல்ல, இது வந்து பிளாக் எடிஷனில் சில்வரில் இருந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த சிக்னேச்சர் பிளாக்ல ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டோர் ஹிஞ்சஸில் வரக்கூடிய இந்த ஹோண்டா லோகோ போட்ட ஒரு பிளாக் கலர் பார்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது சைடில் இடிச்சிடாமல் இருக்கிறதுக்கான ஒரு சேஃப்டி பார்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிளாக் எடிஷனில் கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இந்த டோரோட சேர்ந்து ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ரன்னிங் போர்டு போர்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்கிட் பிளேட். ஸோ இந்த ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. நார்மல் பிளாக் எடிஷனில் சில்வரில் இருக்கும். பட் இந்த சிக்னேச்சர் பிளாக்ல உங்களுக்கு பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் உங்களுக்கு இந்த டெயில் கேட்டில் எலிவேட் அப்படிங்கிற பேட்ஜிங்க்கு கீழே பிளாக் எடிஷன் அப்படிங்கிற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையும் உங்களுக்கு இந்த ஐவிடெக் பேட்ஜிங், ஹோண்டா பேட்ஜிங், அப்புறம் இந்த எலிவேட் பேட்ஜிங், இது 3மே வந்து உங்களுக்கு குரோமில் தான் வருது. ஸோ இந்த சிக்னேச்சர் பிளாக்லேயுமே கூட அது வந்து குரோமில் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டீங்க ஆஃப்டர் மார்க்கெட்லன்னா பயங்கர கருப்பாக இருக்கும், அவ்வளோதான். இந்த பாட்டம் போர்ஷன் ஆஃப் த பம்பரில் இங்கே ஒரு சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் இருந்ததுல, அதுவும் வந்து உங்களுக்கு பிளாக் கலர்லேயே கொடுத்துட்டாங்க இந்த சிக்னேச்சர் பிளாக்ல. நார்மல் பிளாக் எடிஷனுக்கும் இந்த சிக்னேச்சர் பிளாக் எடிஷனுக்கும் இன்டீரியரில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு ஆட் ஆன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிதமிக் LED ஒன்று கொடுத்துருக்காங்க ambient லைட்டிங்கில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று ஆட் ஆன் ஆயிருக்கா. ஸோ எஸ், இது வந்து உங்களுக்கு ஃபுல் டேஷ்போர்ட் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக இந்த இடத்துலையும் இங்கே கீழே பார்த்தோம்னாலும் ஒரு LED வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணுற பட்டனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியம் ஸ்லோ அப்படின்ற அந்த ஃப்ளிக்கரிங் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு மியூசிக் போட்டிங்கனாலோ இல்லை நீங்கள் பேசுனீங்கனாலோ இல்லை இப்படி தட்டினீங்கனாலோ அந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய அந்த ரிதமிக் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ambient லைட்டிங்காக 7 கலர்ஸோட கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்போது
ஹோண்டா சிட்டினுடைய ஏபெக்ஸ் எடிஷன்லையும் வருது. அண்ட் அது போக உங்களுக்கு இந்த எலிவேட்னுடைய ஏபெக்ஸ் எடிஷன் வீடியோ நம்ம போட்டிருப்போம், அதுலேயும் கூட அந்த ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே மக்களே, இதுதான் இந்த ஹோண்டா எலிவேட்னுடைய பிளாக் எடிஷன் அப்புறம் சிக்னேச்சர் பிளாக் எடிஷன். ஸோ 2 வெஹிக்கிளுமே நம்ம வந்து காட்டியிருக்கோம். என்னென்ன பெரிய டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் ஒரு பிளாக் லவராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது எலிவேட் வாங்க போகிறீங்க, அதில் நீங்கள் வந்து இத்தனை நாளாக பிளாக் இல்லையே அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பையிங் டெசிஷனை தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா, பிளாக் லவர்ஸுக்கான ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த 2 பிளாக் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பிளாக் அப்படிங்கிற கலரை வச்சுருந்தாங்க. பட் இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ அதை பிளாக் எடிஷனாக கொடுக்குறாங்க இல்லையா. அண்ட் ஹோண்டா வந்து இப்போ இதில் வந்து 2 எடிஷனாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கிறத அது வந்து ஒரு பிளாக் கலர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்னேச்சர் பிளாக் அப்படிங்கிறத பிளாக் எடிஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன ஃபீல். பட் எனிவே இந்த பிளாக் எடிஷனுடைய இந்த என்ன சொல்கிறது, இந்த இன்ட்ரிகேட்டான இந்த டிசைன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. பட் இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த பிளாக் எடிஷன் அப்படிங்கிறது, அதாவது பிளாக் பெயிண்டட் கார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வந்துடும். பட் இந்த பிளாக் குரோம், இந்த குரோம் வந்து பிளாக்காக மாற்றுறது அண்ட் அந்த ஏம்பியன்ட் லைட்டிங், இந்த விஷயங்கள்லாம் வந்து டீலர் சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இது வந்து பேக்கேஜாக ஹோண்டா ஓஇஎம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, டவுட்ஸும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஓஇஎம் ஃபிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அண்ட் நீங்கள் ரொம்ப பிளாக் லவர்ஸ் அப்படின்னா அந்த ஹோண்டா லோகோவையும் பிளாக்காக மாற்றிக்கோங்க. அண்ட் எனிவே உங்களுக்கு இதில் இன்ஜின் ஆப்ஷன் ஒன்று தான், பட் உங்களுக்கு மேனுவல் அண்ட் சிவிடி அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷனோட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இதுதான் பிளாக் அண்ட் சிக்னேச்சர் பிளாக்னுடைய வீடியோ எலிவேட்னுடையது. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சரா, பாய்.